தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரவுண்ட் டூ உடைய ரிசல்ட் அப்படின்றது நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கட் ஆஃப்ல முடிஞ்சுது, ஆல் ஓவர் இந்தியா கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப்ல முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் வைஸ் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இதை மட்டும் நான் சொல்றேன். பட் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணல. இப்போதைக்கு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன மதிப்பெண்ல க்ளோஸ் ஆச்சு, இதில் ரவுண்ட் ஒன்ல எவ்வளோ இருந்தது, ரவுண்ட் டூல இப்போ எவ்வளோ வந்திருக்கு, குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கான்னா கம்பல்சரி எல்லா காலேஜஸ்லுமே த்ரூட் இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து காலேஜஸ்லுமே ரவுண்ட் ஒன்ல இருந்து ரவுண்ட் டூ மதிப்பெண் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருக்கு. நாம இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம். நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா போன வருஷம், அதுக்கு போன வருஷம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒன்னுக்கும் ரவுண்ட் டூக்கும் பார்க்கும்போது ரவுண்ட் டூல இன்க்ரீஸ் ஆச்சு சீட்டு. அதாவது நம்பர் ஆஃப் சாரி மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி இருக்கிறத வச்சு நம்ம சொன்னோம். ஏன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் அதிகம் அப்படின்றதுனால தான் அது வந்து ஏறுது ரவுண்ட் டூல. ஆனா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த ட்ரெண்டை விட இப்போ வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா குறைஞ்சு வந்திருக்கு. ரைட்டுங்களா? நெறைய மார்க் வந்து குறையுது. ஸோ நெறைய மார்க்னா சில காலேஜஸ்ல நெறைய இருக்கு. 40 மார்க்லாம் குறைஞ்சிருக்கு. சில காலேஜ்ல 3 மார்க், 6 மார்க்லாம் குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னன்று காலேஜ் வைஸ் என்னன்றத டீட்டெயிலா நம்ம பார்த்துலாம். அப் டூ எண்ட் வரைக்கும் தவறாம இந்த வீடியோ பாருங்க. வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ல இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் படிக்க போற மாணவர்களா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மதிப்பெண் நமக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில தேவைப்படுது, செகண்ட் ரவுண்ட பொறுத்தவரைக்கும் அப்படின்றது. இப்ப நாம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டீம்டு யூனிவர்சிட்டீஸ்ல நான் வந்து எந்த வரிசையில இதை நான் பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த டெல்டா அதாவது ரவுண்ட் ஒன்னுக்கும் ரவுண்ட் டூக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அதிகமான மதிப்பெண் எந்த காலேஜில் குறைஞ்சிருக்கு அதை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எந்த டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பொறுத்து எவ்வளோ எவ்வளோ மதிப்பெண் எந்த காலேஜில் அதிகமாக இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது விநாயகா மிஷன் காரைக்கால்ல 42 மார்க் குறைஞ்சிருக்கு ரவுண்ட் ஒன்னுக்கும் ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூ கம்பேர் பண்ணும்போது. ரவுண்ட் ஒன்ல 283 இருந்தது, ரவுண்ட் டூல 241 மாறி இருக்கு. ஸோ 42 மார்க் குறைஞ்சிருக்கு. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 38 மார்க் இதில் குறைஞ்சிருக்கு. இந்த 38ன்னு சொன்னா 256 ரவுண்ட் ஒன்ல இருந்தது, 218 ரவுண்ட் டூல மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அதனோட ரேங்க் ரவுண்ட் டூல அப்படின்னு பார்க்கும்பொழுது 7,24,279வது ரேங்க்ல இருக்கு. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 282 இருந்தது, 247 குறைஞ்சது, 35 மார்க் குறைஞ்சிருக்கு. அதே போல வேல்ஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 307 ரவுண்ட் ஒன்ல இருந்தது, 275 குறைஞ்சு 32 மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 5,17,146 இருக்கு. சவிதா மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 304 மார்க் ரவுண்ட் ஒன்லையும், ரவுண்ட் டூல 273 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இதுலயுமே 31 மார்க் குறைஞ்சிருக்கு. 5,25,485 ரேங்க் வந்து இருக்கு. அதே போல பாரத் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 235 மார்க் ரவுண்ட் ஒன்ல இருந்தது, 206 குறைஞ்சது, 29 மார்க் குறைஞ்சிருக்கு. 7,75,178 அதனோட ரேங்க் வந்து இருக்கு. செட்டிநாடு மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 250 ரவுண்ட் ஒன்லையும், 223 ரவுண்ட் டூல இருந்திருக்கு. 7,37,3,700 இருக்கு. இது வந்து 27 மார்க் இதுல குறைஞ்சிருக்கு. விநாயகா மிஷன் சேலம் பொறுத்த வரைக்கும் 265ல இருந்து 240 குறைஞ்சிருக்கு மார்க். 25 மார்க் குறைஞ்சிருக்கு. அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் 252ல இருந்து 228 குறைஞ்சிருக்கு. 24 மார்க் குறைஞ்சிருக்கு. ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையை பொறுத்த வரைக்கும் 374ல இருந்து 352 குறைஞ்சிருக்கு. 3,10,748 ரேங்க், 22 மார்க் அதில் குறைஞ்சிருக்கு. ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் சென்னையை பொறுத்த வரைக்கும் 239 மார்க்ல இருந்து 218 மார்க்கா குறைஞ்சிருக்கு. 7,24,488 ரேங்க், 21 மார்க் இதில் குறைஞ்சிருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் குறைஞ்சிருக்கு. 215 ரவுண்ட் ஒன்ல இருந்தது, ரவுண்ட் டூல 195 மாறி இருக்கு. ஸோ ரொம்ப குறைஞ்சிருக்கு பாருங்க ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வந்து 8,21,077 இருக்கிற ரேங்க், 20 மார்க் வந்து இதில் குறைஞ்சிருக்கு. ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 222 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும், 206 வந்து செகண்ட் ரவுண்ட்லையுமே குறைஞ்சிருக்கு.
இதுல வந்து 16 மார்க் குறைஞ்சிருக்கு. லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ பொறுத்து ஸ்ரீ லட்சுமி நாராயணா பாண்டிச்சேரி. லட்சுமி நாராயணா பாண்டிச்சேரியில 215 மார்க் ரவுண்ட் 1ல இருந்தது. 199ஆ குறைஞ்சிருக்கு. 16 மார்க் இதுலயுமே குறைஞ்சிருக்கு. அடுத்து ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும் 359 மார்க் இருந்தது. ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2ல பொறுத்தவரைக்கும் 346ஆ குறைஞ்சிருக்கு. 13 மார்க். இருக்கிறதுலயே அதிகமான மதிப்பெண் வந்து குளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டீம்டு யூனிவர்சிட்டில லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான். மீதி எல்லாமே வந்து இந்த ரேஞ்சுக்கு போகல. 300 வந்து தாண்டல. 374 வந்து 300 தாண்டது இன்னொரு காலேஜ் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகை இருக்கு. சரிங்களா? இது வந்து 13 மார்க் குறைஞ்சிருக்கு கம்பேர் டூ ரவுண்ட் 1க்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்துல வந்து 263 ரவுண்ட் 1ல இருந்தது. 252ஆ குறைஞ்சிருக்கு. எவ்வளோ மார்க்னா 11 மார்க் குறைஞ்சிருக்கு. ரேங்க்க பொறுத்தவரைக்கும் 5,93,831 இருக்கு. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரைக்கும் 254 ரவுண்ட் 1ல இருந்தது. 247ஆ குறைஞ்சிருக்கு. 7 மார்க் குறைஞ்சிருக்கு. இதனோட ரேங்க் 6,12,027ஆ இருக்கு. ஸோ இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிக குறைவான மதிப்பெண் அப்படின்னு சொல்லி எந்த காலேஜ்ல இருக்கு ரவுண்ட் 2ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 199 மார்க்கு ஸ்ரீ லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி. ஸோ இதுல தான் வந்து இருக்கிறதுலே வந்து மிகவும் குறைவான ஒரு மதிப்பெண்ணா வந்து குளோஸ் ஆயிருக்கு ரவுண்ட் 2ல. ரவுண்ட் 1லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 215 இருந்தது. சாரி ரவுண்ட் 1ல வந்து 290 சாரி 195 ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். நான் மாத்தி சொல்லிட்டேன். லட்சுமி நாராயணா அடுத்தது இருக்கு. அடுத்த லெவல்ல. இருக்கிறதுலே கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 195 இது 215ல இது 195ஆ குறைஞ்சிருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் தான் லாஸ்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரவுண்ட் 3ல சீட் நமக்கு இதுக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெளிய வந்ததுக்கு அப்புறம் தெரியும். நம்ம வந்து இத அடுத்தது ரவுண்ட் 3ல நமக்கு சீட் கிடைக்குமா? கிடைக்காதான்றதையும், மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட் யாரா இருந்தீங்கன்னா, ரவுண்ட் 1லயும், ரவுண்ட் 2க்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு? எந்த மார்க் நமக்கு தேவைப்படுதுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. இந்த சேனல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.